அல்லேலூயா. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் இதனாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் இதனாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருள்மழையே வாருங்க நல்ல தீபமே. ஆபத்திலே அருள்மழையே வாருங்க நல்ல தீபமே. என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கே நான் எழும்பும் ஆயுதம் தாழ்த்தினானே இந்த நாளே ஸ்தோத்திரம். உனக்கே நான் எழும்பும் ஆயுதம் தாழ்த்தினானே இந்த நாளே ஸ்தோத்திரம். ஆனந்தமே வைத்ததினால் அன்பே இயலாதே வருமென்னே. ஆனந்தமே வைத்ததினால் அன்பே இயலாதே வருமென்னே. என்னை மறவாய் அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சொல்கிறோம். தகப்பனே, இந்த நேரத்தில் கூட வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் தியானிக்கும் போது தேவரீர் அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரோடு என்னென்ன காரியங்களை நீர் வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறீரோ, எந்த விதத்தில் நீர் பேச வேண்டும் என்று சொல்லி சித்தமாயிருக்கிறீரோ தகப்பனே, அப்பா ஆவிக்குரிய காரியங்களை நீர் வெளிப்படுத்தி தகப்பனே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீர் உயர்த்த வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில வந்தது தகப்பனே அப்பா அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமாய் அமையத்தக்கதாக தகப்பனே அப்பா நாங்கள் வெறுமனே வந்து வெறுமனே சென்று விடாதபடி ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படத்தக்கதாக தகப்பனே ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு செல்லத்தக்கதாக ஒரு முன்னேற்றத்தை கண்டுகொள்ளத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அப்பா வேதத்தின் அதிசயங்களை காணும்படி தகப்பனே அப்பா எங்களுடைய கண்களை திறந்துள்ளோம், மனக்கண்களை திறந்துள்ளோம். நிறைய பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளில கூட இந்த வாய்ப்பை தந்த சபை போதகருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் வாழ்த்துல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பிஷப் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாளில கூட நம்ம வேதாகமத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனத்திற்கு என்று நம்ம தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளில் கூட ஐயா அழைப்பு விடுத்தப்போ நான் என்ன செய்தி கொடுக்கலாம் என்று சொல்லி யோசித்து கொண்டிருந்த போது முதலாவதாக என்னுடைய சிந்தையிலே வந்தது, அடுத்த மாதம் நம்முடைய கிறிஸ்துமஸ் காலமாக இருக்கிறபடினால கிறிஸ்துமஸை குறித்ததான ஒரு காரியத்தை தியானிக்கலாம், பேசலாம் என்று சொல்லி நான் முதலாவதாக சிந்தித்து கொண்டிருந்தேன். கிறிஸ்துமஸ் என்றாலே ஷேரிங்கில்
மற்றவர்களோடு பகிர்ந்தளிக்கிற காரியம். அப்படியான ஒரு சிந்தையோடு சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி தியானிக்க அமர்ந்த போது கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த வார்த்தை அல்லது ஒரு சிந்தை வேறுபட்டதாக காணப்பட்டது. இன்றைய நாளில் நிச்சயமாகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். செய்திக்கு தலைப்பு நான் சொல்ல போறதில்லை, செய்தியினுடைய முடிவில் நீங்க தான் சொல்ல போறீங்க செய்தியினுடைய தலைப்பு. சரிங்களா? நம்ம முதல்ல யாரு அப்படின்னு சொல்லி நான் ஒரு கேள்வி கேட்க போறேன், அதுக்கு பதில் சொல்லணும். நம்ம யாரு? நம்மளாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். வேற விசுவாசிகள். வேற என்ன சொல்லுங்க? சத்தமா சொன்னீங்கன்னா எனக்கு கேட்கும். சொல்லுங்க. எதுவுமே தப்பு ரைட்டு கிடையாது, எந்த ஆன்சருமே தப்பு ரைட்டு கிடையாது. நீங்க சொல்லலாம், தைரியமா சொல்லலாம். மாமிசமான மனிதர்கள். சரி, வேற? கர்த்தருடைய பணியை செய்கிறவர்கள். வேற? சரி, ஓகே. நம்ம கடைசியில் ஒரு கன்க்ளூஷன் பார்த்துக்கலாம். சரியா? நம்ம யார் அப்படின்னு சொல்லி, எந்த நிலையில இருக்கோம், நம்ம எப்படி அப்படின்னு சொல்லி. ஓகே. நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக நம்ம இருக்கிறோம். நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம இஸ்ரவேல் ஜனத்தையோட நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம். இந்த நாட்களில் ஒரு ஜாதியாக இருக்கிற நம்மையும் கர்த்தர் ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் அப்படின்னு சொல்லும் போது அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையை அந்த கிறிஸ்தாந்தமாய் நடந்த வேதாம காலத்துல இஸ்ரவேல ஜனங்கள் எப்படி நடந்து வந்தாங்க, அவர்களை கர்த்தர் எப்படி எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வந்தார், அவருடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நடந்தது, இப்பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில எப்படியாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி சில காரியங்களை நம்ம தியானிக்க போறோம். கர்த்தர் அதற்கான உதவியை, அந்த ஆவிக்குரிய ஞானத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக தொடர்ந்து ஜெப சிந்தையோடு நம்ம கடந்து செல்வோம். முதலாவதாக யாத்ராகமம் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நம்ம பார்ப்போம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நம்ம அனைவருக்கும் அநேக நேரங்களில் இஸ்ரவேல ஜனங்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முத்திரை இல்லையா? அதுல பின்பகுதியை வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சன்னதின்னு எட்டியது. அநேக நேரங்கள் நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படின்னு சொல்லும் போது அவர்கள் என்ன சொல்லுவோம்? அடிமைகளாக இருந்தாங்க, அடிமைகளாக எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க, அடிமைகள் என்று சொல்லி நம்ம சொல்றோம் இல்லையா? அடிமைகள், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எப்பொழுது அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிற அந்த முறையிடுகிற சத்தம் தேவனுடைய சந்நிதியில போய் சேருகிற வழியில இல்லையா? அநேக நேரங்களில் நம்முடைய முறையீடுகள், நம்முடைய வேண்டுதல்கள் தேவனுடைய சன்னதியில சேரக்கூடாதபடி அநேக தடைகள் காணப்பட்டிருக்கு இல்லையா? சங்கீதத்தை தியானிக்கும் போது கூட ஐயா சொன்னாங்க, நம்முடைய பாவங்கள் ஒரு தடையாக இருக்கிறது இல்லையா? அந்த பாவங்களை நீக்கி போடும்போது நம்முடைய முறையீடு, நம்முடைய காரியங்கள் கர்த்தருடைய சந்நிதியில போய் சேர்ந்தோம். இப்போ இந்த அடிமைகள் என்ற அந்த முத்திரையில, அடிமைகள் என்ற பெயரில வாழ்ந்து கொண்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை வருகிறது. அந்த விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த விடுதலை கொடுத்த உடனே அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் காணப்படுகிறது. நம்ம வாசிப்போமா? யாத்ராகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 41வது வசனம். யாத்ராகமம் 12:41 வசனம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. ஹல்லேலூயா. அடிமைகள் என்னவா மாறிட்டாங்க? சொல்லுங்களேன். அடிமைகள் என்னவா மாறிட்டாங்க? கர்த்தருடைய சேனைகளாக மாறிட்டாங்க. ஹல்லேலூயா. என்றே நாள் நாம அடிமைத்தனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைய நாளில நாம் அவருடைய சேனைகளாக இருக்கிறோம். யோவானின் புஸ்தகம் 1:12-14 நம்ம வாசிப்போம். அது என்ன சொல்லுகிறது? யோவான் 1:12 வசனம் நினைக்கிறேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய்
அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. இதுதான் இந்த சூழ்நிலை. அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலர் ஜனங்கள் வெளியில வராங்க. அவர்களுக்கு சேனைகள் என்று சொல்லி பெயர் கொடுக்கப்படுகிறது. ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில என்று நாம் அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தினாலே அவருக்கு பின் செல்கிறோமோ, அவரை ஏற்றுக்கொள்கிறோமோ, நாமெல்லாம் யாரா சொல்லுங்க? அவருடைய புத்திரர் எனப்பட சொல்லுங்க. அப்போ அவருடைய சேனைகள் என்று சொல்ல அர்த்தம். புரியுதா? இது வரைக்கும் விளங்குதா? விளங்குறது அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே இந்த நாளில் உங்களோடு இடைபட போகிறார் இல்லையா? அங்க அடிமைத்தனத்திலிருந்து சேனைகளாக மாறுறாங்க. பாவ பாதைகளிலிருந்து, உலக பிரகாரமான காரியங்களிலிருந்து இது விட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் புத்திரர் என்ற அந்த பட்டம் கொடுக்கப்படுகிறது, அந்த அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்பொழுது நம்முடைய கர்த்தர் ரொம்ப நல்லவர் இல்லையா? அவர் என்ன பண்றாராம், இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு சேனை என்று சொல்லி அறிவித்து விட்டார். என்னுடைய சேனை, அவருடைய அதிகாரத்தை கொடுத்துட்டார், அவர்களுக்குன்னு ஒரு பவர் கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி, ஒரு ஆர்மி அப்படின்னு சொல்லி அவங்களை காணிட்டார். ஆனா அந்த அடிமைத்தனத்திலிருந்து மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு ஒரு சண்டை போட தெரியாது, கத்தி கிடையாது, வாழை பிடிச்சது கிடையாது, அம்பு எரிச்சது கிடையாது இல்லையா? அப்போ அந்த ஜனங்கள் கானான் தேசத்தை நோக்கி போகும்போது அங்க நடுவில் இருக்கிற அநேக தேசங்கள் இருக்கு, அநேக ராஜாக்கள் இருக்கிறாங்க, அநேக அந்த மக்கள் மத்தியில் இவர்கள் போகும்போது போரினால மடிந்து போவாங்க, போரினால கஷ்டப்படுவாங்க என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்றாராம், என்ன பண்றாரு அந்த இடத்துல 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. யாத்திராகமம் 13:17. ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தேரின் தேசம் வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அந்த வழியாய் அவர்களை நடத்தாமல் சுதந்திர சமுத்திரத்தின் அந்த வனாந்திர வழியா அவர்களை சுற்றி போக பண்ணினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? எப்பேற்பட்ட நல்ல தேவன் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்களேன், நம்ம அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்னா அவர் நம்ம கைவிட்டு விடலை. நம்ம எப்படி நடந்து போனோம், என்ன வழியா நம்ம போனா நமக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். எதை கொடுத்தா நம்மளால சாப்பிட முடியும், எதை கொடுத்தா நம்மளால ஜீரணிக்க முடியும் என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார் இல்லையா? ஒரு சிறு குழந்தைக்கு என்ன ஆகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாய்க்கு தெரியும். ஒரு வளர்ந்த பிள்ளைக்கு என்ன ஆகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாய்க்கு தெரியும். அதே போலதான் சர்வ வல்ல தேவன் என்ன பண்றாரு, அவர்கள் என்னுடைய சேனைகள் தான், அவர்களுடைய பிள்ளைகள் தான். ஆனா இருந்தாலும் அவர்களால் சில காரியங்களை தாங்கிக் கொள்ள முடியாது, சில காரியங்களை அவர்களால செய்ய முடியாது என்று சொல்லி அவர்களுக்கு சில காலங்களை அனுமதிக்கிறார், சில காலங்களை அவர் வேறு விதமாக வழி நடத்துகிறார் இல்லையா? அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம தேர்வு, நான் செபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், இதற்காக நான் பொருத்தனை பண்ணி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன், அநேக தடை இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை காண முடியவில்லையே, என்னுடைய வாழ்க்கையில இது சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி அநேக காரியங்களை நம்ம யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய சர்வ வல்ல தேவன் ஏற்ற காலத்திலே காரியங்களை வாய்க்க செய்ய அவர் வைக்கிறார் இல்லையா? தீர்க்க தரிசனங்கள், வாக்கு தத்தங்கள் என்பதை ஏற்ற காலத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறார். நிச்சயமாகவே வாக்குரைத்தவர் உண்மையுள்ளவர். அந்த வசனத்தை நம்ம மறுபடியும் பார்ப்போம். 12:41 சொல்லப்பட்டிருக்காங்க, 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் முன்கூட்டிய தீர்க்க தரிசனிகளால சொல்லப்பட்ட காரியம் இல்லையா? அந்த ஆபிரகாம் முன்னாடி இப்படியாக நாம் சம்பவிக்கும், இப்படியாக நடைபெறும் என்று சொல்லி தேவன் முன்குறித்திருக்கிறார். அத்தனை நாட்கள் முடிந்த அந்த நாளிலே அவர்கள் அந்த எகிப்திலே இருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள் அப்படின்னு சொல்லி, ஒரு நாள் முன்ன இல்லை, ஒரு நாள் பின்ன கிடையாது இல்லையா? கர்த்தர் முன்குறித்ததை அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே நேரத்துல மோசேயை குறித்து, மோசே தான் இதை வழி நடத்தி வருகிறார் இல்லையா? மோசேயை குறித்தான காரியத்தை நான் யோசித்துக் கொண்டிருக்கும்போது கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை என்னோடு பேசினார். மோசே இந்த உலகத்திலே இப்படியாக எகிப்திலே இருக்கிற அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை விடுவித்து கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லி சத்ருவானன் என்ன பண்றான், அவரை அழிச்சு விடணும் அப்படின்னு சொல்லி சிறு குழந்தைகள் எல்லாரையுமே என்ன பண்றாங்க, அந்த பார்வன் என்ன பண்றான்,
கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி சட்டங்களை போடுறான் இல்லையா. சத்ருவானவனுக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு காரியம் தெரியணும். சத்ருவானவனுக்கு கடந்த காலங்களை பற்றிலாம் தெரியும், எதிர்காலத்தை பற்றி தெரியவே தெரியாது. அதனால நம்ம பயப்படுகிறவர்களாக கூட இருக்கவே கூடாது. கர்த்தர் ஆதியும் அந்தவுமா இருக்கிறார். முடிந்த காரியங்கள் தான் சத்ருவுக்கு தெரியும். நடக்க போகிற காரியங்கள் கர்த்தர் அறிவார். அவர் நம்மோடு இடைப்படுவார். அதனால சத்ரு என்ன பண்றான், இப்படி ஒரு ஆள் வருவான் அப்படின்னு சொல்றான், ஆனா யாருன்னு தெரியாது இல்லையா. ஆனால் தான் எல்லா குழந்தைகளையும் அழித்து விட வேண்டும். அதே போல இயேசு கிறிஸ்து மேசியாவாக இந்த உலகத்துல வரும்போது ஒரு பிறப்பாருன்னு தெரியும், ஆனா யாருன்னு தெரியாது. அதனாலதான் மறுபடியும் எல்லா குழந்தைகளையும் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த சத்ருவானவன் அப்படியான காரியங்களை நடத்துறான். அப்போ இந்த மோசே வர்றாரு, அவர் வளர்ந்து வருகிறாரு, 40 வருஷம் அவர் வெளியில இருக்கிறாரு. முச்செடி மூலமாக கர்த்தர் பேசி மறுபடியும் என்ன பண்றாரு, பார்வன் முன்பாக கொண்டு நிறுத்துகிறார். இந்த இடத்துலதான் கர்த்தர் என்னோட பேசினார் இல்லையா. எத்தனை முறை பார்வன் கிட்ட போயிருக்கார்? நிறைய முறை. ஆனா 10 வாதைகள் நம்மளுக்கு தெரியும். நிறைய முறை பார்வனோடு அவர் இடைப்படுகிறார், போய் பேசுகிற காரியங்கள் அப்படின்னு சொல்லி. நான் யோசித்து பார்த்தேன், மோசையோடு எத்தனை பேர் போனாங்க பார்வனோட பேசும்போது? பார்வன் கூட இருந்தாரு. மேபி அந்த ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு தலைவர்கள் கூட போயிருந்திருக்கலாம். நம்மளுக்கு அது சரியான இது தெரியல, போயிருந்திருக்கலாம். மேபி 2 + ஒரு 12 கூட கொஞ்சம் பேர் போயிருந்தா ஒரு 50 பேர் போயிருக்கலாமா? பார்வனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவனுடைய சேனைகள்லாம் பெரிய சேனைகள் அப்படின்னு சொல்லி. இந்த 2 பேர் முன்னாடி போய் நின்று பார்வனை தொந்தரவு பண்ணும்போது பார்வன் சொல்லியிருக்கலாம, அவனை தூக்கி ஜெயிலில் போடு, அவன் தலையை வெட்டி போடுன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும்? உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? அல்லேலூயா. ஒரு நிமிஷம் ஆக. இந்த உலகத்துல இருக்கிற மக்களை பாருங்களேன், நம்ம போய் யாருக்கிட்டே ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி போகணும்னு நம்மளை மிரட்டுறாங்க, நம்மளை தூக்கி போட்டுருவேன்னு சொல்றாங்க, நம்மளை அழித்து விடுவேன்னு சொல்றாங்க. பார்வனுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கு இந்த 2 மனுஷரை தூக்கி போட்டிருக்கிறது? ப்ராப்ளம் அந்த இடத்துல சால்வ் ஆயிருக்கும் இல்லையா? ஏன் நடக்கல? கர்த்தருடைய சித்தம் இருந்தது அப்படின்னு சொன்னா உங்களை யாராலையும் கை வைக்க முடியவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் இருக்கும்போது யார் எப்பேற்பட்ட இந்த உலகத்துல இருக்கிற பெரிய மனிதர்கள் வந்தாலும் உங்கள் மேல் கை வைக்க முடியாது. அதே போல கர்த்தருடைய தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஒரு முன்குறித்து இருந்தால் அந்த தரிசனம் நிச்சயமாகவே நடைபெறும், அது நிறைவேறியே தீரும். அதை யாராலுமே அழிக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்படியான ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த நாளில் மோசேயை குறித்து வெளிப்படுத்தினார். அப்படியான ஒரு தேவ மனுஷன் இல்லையா. அப்படியாக அவர்கள் அந்த நாளில் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, இதெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா அடுத்தது இஸ்ரவேல் ஜன வெளியில வந்துட்டாங்க. முதல்ல வந்த தடை என்னது? சுதந்திர சமுத்திரம் இல்லையா. சிவந்த சமுத்திரம் வந்துச்சு. அப்போ எல்லாரும் முறையிட்டாங்க, சண்டை போட்டாங்க. அப்போ கர்த்தர் மோசே மூலமா சொன்ன காரியம் என்ன? கோலை எடுத்து சொல்றாரு. அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கு, 14:14, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். நீங்கள் சும்மாயிருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இதுதான் எந்த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க என்னைக்கு அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்களோ அப்போ நமக்கு கொடுக்கப்படுகிற வசனம், நீங்கள் சும்மாயிருங்கள், கர்த்தர். நீங்க இப்பதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்திருக்கீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, புது அனுபவத்துக்குள்ள வந்திருக்கீங்க, இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய காரியத்தை, நம்முடைய காரியத்தை பொறுப்பெடுத்துக் கொள்வது கர்த்தருடைய பொறுப்பு. அவர் நிச்சயமாகவே நமக்காக யுத்தம் செய்வார். சரி, சுதந்திர சமுத்திரத்தை கடந்தாங்களா இல்லையா? கடந்து போயிட்டாங்க. அடுத்தது என்ன பண்ணாங்க? போற வழியிலலாம் குறிப்பு சொல்லுது, 31 ராஜாக்கள், 31 கிங்டம், அந்த இதெல்லாம் அவங்க கடந்து போனாங்க. 21 ராஜாக்களை முறியடித்தாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அநேக காரியங்கள் வேதாந்தத்தில் நிறைய ராஜாக்களை நிறைய தேசத்தெல்லாம் கடந்து சொன்னாங்க. எல்லா இடத்துலயும் அவங்க சும்மா இருந்தாங்களோ என்ன பண்ணாங்க? கொஞ்சம் பேசுங்க. நான் ஒன்றும் பிரசங்கத்துக்குள்ள போல, நான் முகவரை தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் பிரசங்க ஆரம்பிக்கல. ஐயா 3/4 மணி நேரம் சொல்லியிருக்காங்க, அது அப்புறமா ஆரம்பிப்போம். 3/4 மணி நேரம் சரிங்களா? சொல்லுங்க. இது ஒரு முகவரை தான். சொல்லுங்க. 31 சண்டை போட்டிருக்காங்க. ஒரே ஒரு சண்டையில தான் தோத்தாங்க, அது அப்புறமா பார்ப்போம். அதில் 21 ராஜாக்களை முறியடித்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அவங்கள சும்மா இருந்தாங்களே என்ன பண்ணாங்க? சொல்லுங்க. சண்டை போட்டாங்களா இல்லையா? யுத்தம் பண்ணாங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க.
சத்தம். அப்போ 14:14 என்ன சொல்லியிருக்கு? சும்மா இருங்க. ஏன் அவங்க சும்மாவே இருக்கல? கர்த்தர் அவர்களை பழக்க வைக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா எப்படி செய்யணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பழக்க வைத்து அவர்களை கொண்டு போனார். அல்லேலூயா. சரி, இப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம எப்படி இருக்கிறோம்? 4 விதமான ஸ்டேஜ். ஒன்று அடிமைத்தனத்தில் இருக்கிற ஸ்டேஜ், அவருடைய பிள்ளைகளாக அடிமைத்தனத்திலிருந்து அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்கிற ஸ்டேஜ். அடுத்தது யுத்தம் பண்ணுகிற ஸ்டேஜ், சத்துருவை அழிக்கிற ஸ்டேஜ். நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம்? ஒரு நிமிஷம் இது சொல்லிட்டீங்கன்னா நம்ம பிரசங்கத்துக்குள்ள போயிடலாம். நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம்? அடிமைத்தனத்திலே ஒன்று இருந்துட்டு இருக்கோமா? அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா? யுத்தம் செய்கிறவர்களாக இருக்கிறோமா? யுத்தம் செய்கிறவர்களாக இருக்கிறோம்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. சில பேர் ஓகே, ஒன்றும் பதில் இல்லை. சரி, கர்த்தர் இன்றைய நாளில நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நாம் அனைவரும் யுத்தம் செய்கிறவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. யுத்த வீரர்களாக, கர்த்தருடைய சேனை என்று சொன்னால் நாம் எல்லாரும் அதுல யாரு? போர் சேவகர்கள். நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? சத்ருவானவனை அழித்து, சத்ருவானுடைய தலையை நசுக்கி, அடிமைத்தனத்தில் இருக்கிற அநேக மக்களை விடுதலை ஆக்கும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியான ஒரு சிந்தை நமக்குள்ளாக இல்லாதபடி சத்ருவான் என்ன பண்றான்? நம்ம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கான்? நீங்க குழந்தைங்க தான், நீங்க அவருடைய பிள்ளைகள் தான், நீங்க இப்படியே தான் இருக்கணும், தலைவலி வந்தா ஜெபம் பண்ணுங்க, வயிற்று வலி வந்தா ஜெபம் பண்ணுங்க, பைசா இல்லைன்னா ஜெபம் பண்ணுங்க, இப்படி சொல்லி 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 நம்மளை என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? ஆவிக்குரிய அடிமைகளாக நம்மை வைத்துக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இதை புரிந்து கொள்கிறவர்களாக நம்ம காண்போம். ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம். ஆனால் அல்டிமேட் கோல் என்ன? எதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார்? எதற்காக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார்? எதற்காக முன்குறித்திருக்கிறார்? கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் போது என்ன காரியத்தை நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார் இல்லையா? 10:28 கடைசி வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். இன்று நாட்களில் நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோமா? நம்ம ஊழியம் செய்யறோம். ஆனா இன்னும் எத்தனை மக்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிறாங்க? எத்தனை மக்கள் இன்னும் பிசாசின் பிடியில இருந்து கொண்டிருக்கிறாங்க? சத்ருவானன் எப்படி இந்த உலகத்தை ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் இல்லையா? பூமியும் அதன் நிறைவும் என்னவா? கர்த்தருடையது. அப்ப பூமியில இருக்கிற பிள்ளைகள், பூமியில இருக்கிற மனுஷர்கள் யாருடைய பிள்ளைகள்? அவருடைய பிள்ளைகள். ஆனா சத்ருவானன் என்ன பண்ணியிருக்கான்? இன்றைய நாளில அவர் எல்லாவற்றையும் ஒரு கேப்சர் பண்ணி அடிமைத்தனத்துக்குள்ளாக வைத்திருக்கான். அப்போ யுத்தம் செய்கிறவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம முதலாவதாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நம்முடைய அழைப்பு ஏதோ ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போறோம், ஜெபித்தோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த அழைப்பு அல்ல. அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஆனால் கர்த்தர் இன்றைய நாளில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், ஒவ்வொருவரையும் யுத்த வீரர்களாக, கர்த்தருடைய சேனையில இருக்கிற வீரர்களாக, அவருடைய போருக்கு பழக்கு வைக்கிறவர்களாக, அந்த போரை செய்கிறவர்களாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக வாஞ்சிக்கிறார். அல்லேலூயா. அப்படியான ஒரு அனுபவத்திற்குள்ளாக நம்ம கடந்து செல்ல அழைக்கப்படுகிறோம். சரி, அப்போ 3 காரியங்களை நான் இன்றைய நாளில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன், ஆசிக்கிறேன். நீங்க இதுல நல்லா கவனிங்க. அப்போ நம்ம யுத்தம் செய்ய வேண்டும். அப்ப யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்று ஒரு யுத்த களம் தேவை இல்லையா? அநேக நேரங்களில் ஒரு யுத்த களம் அப்படின்னு சொல்லி வந்த உடனே, ஐயா எங்க வீட்டுல ஒரே போராட்டம், என் புருஷன் சண்டை போடுறாரு, என் பொண்டாட்டி சண்டை போடுறாங்க, என் பிள்ளைங்க கேள்வி கேட்கறது கீழ்படுகிறதே இல்லை. அதுதான் யுத்த களமா நம்மளுக்கு தெரியுது இல்லையா? அப்படி என்ன பண்ணிட்டான் சத்ருவானவன்? நம்முடைய கண்ணோட்டத்தை, நம்முடைய சிந்தையை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளாக வைத்து நம்மை சொன்ன போல ஆவிக்குரிய அடிமைத்தனத்துக்குள்ளாக நம்மை சத்ருவானவன் வைத்து விடுகிறான் இல்லையா? இதை நம்ம முதலாவதாக எடுத்து எறிகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தில் நீதியும் தேடுங்கள், அப்போது எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொல்லிட்டு நம்ம கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் காணப்படும் போது, அவருக்கென்று நான் யுத்தம் செய்வேன், அவருக்கென்று நான் போர் சேவகனாய் நிற்பேன் என்று சொல்லும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய குடும்பத்தை ஒவ்வொருவரையும் பொருட்படுத்திக் கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியான ஒரு சிந்தையோடு நம்ம கடந்து செல்ல அழைக்கப்படுகிறோம். அந்த ஒரு சிந்தை நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். அப்போ முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அந்த யுத்த களம்.
எது யுத்தக்கலாம், எந்த இடத்துல நான் போய் சண்டை போடணும், யாருக்கு எதிராக சண்டை போட வேண்டும். சும்மா போய் சொன்ன முடியாது, சண்டை போட முடியாது இல்லையா? ரோட்ல போய் நின்றுட்டு நான் சண்டை போட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது இல்லையா? நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏசாயா 61:1, அது ஏசாயா 61:1 நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் வாசிப்போமா? ஏசாயா 61:1. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்களை கட்ட வேண்டும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலை, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்துதல், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், கர்த்தர் என்ன பண்றாரா? எதுக்காக நம்ம அழைக்கிறாரா? இப்ப இந்த இந்த இது மாதிரி நம்ம சொன்ன மக்கள்லாம் எங்க இருக்கிறாங்க? சொல்லாதீங்க ஐயா நான் இப்படிதாங்க இருக்கிறேன், இன்னும் அப்படிதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க இல்லையா? கர்த்தர் அதெல்லாம் உங்களை விட்டு விலகி இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் இதுல இருந்து என்னை விடுவித்திருக்கிறார், அதனாலதான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. அல்லேலூயா. நம்ம அடுத்தது நம்ம என்ன செய்ய வேண்டும்? உலகத்திற்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும். நம்ம இருக்கிற வசிக்கிற பகுதியில, நம்ம வீட்டு பகுதியில, நம்ம தங்கி இருக்கிற பகுதியில இப்படியாக யாரெல்லாம் சிக்குண்டு இருக்கிறாங்க, யாரெல்லாம் சிறைப்பட்டு இருக்கிறாங்க, யாரெல்லாம் நொறுக்கப்பட்டு இருக்காங்க, யாரெல்லாம் விடுதலை கிடைக்காம இருக்கிறாங்களோ அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில இந்த அற்புதத்தை செய்தார், எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தார், எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்தார், என்னுடைய குடும்பத்திலே ஒரு அற்புதத்தை செய்தார், உங்களுக்கும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். இதை நம்ம செய்யும்படியாக அழைக்கிறோம். இது நாங்கள் செஞ்சுட்டு வரணும். இது ஒரு யுத்தமா? கேள்வி வருதா இல்லையா? ஆமாவா இல்லையா சொல்லுங்களேன். வெள்ளமே சுவிசேஷத்தை சொல்றோம் இல்லையா? யுத்தம் எங்க வருது அப்படின்னு சொன்னா, இதை நம்ம செய்யும் போது சத்துருவானவன் சும்மா இருக்க மாட்டான். சரியா? நம்ம என்னைக்கு நம்ம நார்மலா இப்போ சர்ச்சுக்கு வர்றோம், நீங்க போங்க, பைபிளை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, எனக்கு அதை தாங்க இதை தாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போறீங்களா, ஹாப்பியா இருப்பான். சத்துருவானன் பார்ப்பான், ஓ வெரி குட், அவன் சொல்லுவான் காட் பிளஸ் யூன்னு சொல்லிட்டு போயிடுவான். சத்ரு எப்போ கோவப்படுவான், எப்போ உங்க மேல கை வைப்பான் அப்படின்னு சொன்னா, அவனுடைய கோட்டையை நொறுக்கி தேவனுடைய ராஜ்யத்தை என்னைக்கு நீங்க கட்டுகிறவர்களாக எழுப்புகிறீங்களோ அன்றைய தினத்திலே அவன் உக்கிரக கோபத்தோடு செயல்படுவான். அப்ப எங்களுக்கு நிம்மதியே கிடையாதா? ஆலயத்துக்கு வந்தா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா நிம்மதியே கிடையாதா அப்படின்னு சொல்லி பார்க்கணுமா? கர்த்தர் அதற்கான பலத்தை கொடுப்பான். ஆமென். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம செய்ய வேண்டிய பணியை, இப்படியாக சிறைப்பட்டிருக்கிறவங்கள, விடுதலை இல்லாத தவிக்கிறவங்கள, ஒரு கஷ்டத்தோடு இருக்கிறவர்களுக்கு என்ன பண்ணணுமா? விடுதலையை பெற்றுக் கொடுக்கிற பணியை செய்ய வேண்டும். அப்படி நம்ம செய்யும் போது உலகத்துல போராட்டங்கள் உண்டு. போராட்டம் இல்லாதபடி எந்த ஒரு காரியத்தை நீங்க செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு கேள்விக்குறி போட்டு பாருங்க, நான் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யறேன்னா இல்லையா அப்படின்னு சொல்லி. எந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில போராட்டம் இல்லை, தடைகள் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல உங்க மாம்ச பிரகாரமாக அதை செய்து கொண்டிருக்கிறீங்களா, தேவனுடைய சித்தத்தின்படி அதை செய்து கொண்டிருக்கிறீங்களான்னு கேள்வி வரணும் இல்லையா? கர்த்தர் இன்றைய நாளில் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் இல்லையா? 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க பாருங்களேன். அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மையப்பகுதியில வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி என்று சொல்லி அங்க ஒரு வாக்கியம் படிக்க, அதை படிக்குமா? 1 தெசலோனிக்கர் 2:2. மறுபடியும் படிப்போம். வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். அநேக நேரங்களில் இந்த நாட்களில் சுவிசேஷம் சொல்றதுக்கு அநேக தடைகள் அந்த உலகத்துல. நம்ம எங்கேயாவது போய் சுவிசேஷ பணி செய்யணும் அப்படின்னாலே சில நேரங்களில் மனசுக்குள்ள தோன்ற காரியம், இங்கே யாருமே இல்லை, இந்த சைடில் போனால் நம்மளுக்கு சேஃப்டி, இந்த சைடில் போனால் சேஃப்டி இல்லை, இந்த சைடில் போனால் அவங்க இருக்கிறாங்க, இந்த சைடில் போனால் அவங்க இல்லை அப்படின்னு சொல்லி
நம்ம சிந்திக்க தோணுகிறது. ஏன்னா அப்படிப்பட்ட போர்க்களம், நம்ம இருக்கிற போர்க்களம் எப்படிப்பட்டதான போர்க்களம்? இப்படியான ஒரு போர்க்களத்துக்குள்ள நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதை எதிர்த்து, சத்ருவை எதிர்த்து போராட்டம் நிறைந்த உலகத்துல சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக சொல்ல முடியாதவர்களிடத்துல இவங்க கிட்ட போய் சொன்னா இவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க கிட்ட போய் சொன்னா இவங்க எழுத்து பேசிடுவாங்களோ, இவங்க கிட்ட சொன்னா நாளையில இருந்து என்ன முறைச்சு கொள்வாங்களோ, என்னோட இருக்கிற உறவை துண்டித்துக் கொள்வார்களோ அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறத விட்டுவிட்டு, போராட்டங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வல்லமையோடு நம்ம சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதற்காக தான் நாம் அழைக்கப்படுறோம். அந்த யுத்த வீரன் அப்படின்னு சொல்றாங்க, எதுக்குமே பயப்படக்கூடாது. முன்னோக்கி செல்கிறவர்களாக மட்டுமே அவர்கள் காணப்பட வேண்டும். போருக்கு சென்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த எதிரி எய்கிற அம்பு எங்க இருக்கணுமா? முன்பாக பாய வேண்டும். பின்பாக ஒரு அம்பு பாஞ்சிட்டு, அது தமிழ் இலக்கியத்தில் சொல்லுவாங்க, பின்னாடி அம்பு பாஞ்சிட்டு ஏதாவது ஒரு மகன் வீட்டுக்கு வந்தா அப்படின்னு சொன்னா அந்த தாய் அந்த மகனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, புறமுதுக்கு காட்டிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி. அதனால கத்தருக்கு போர் செய்கிற வீரர்களாக இருக்கிற நாம எப்படி செய்யணும்? முன்னேறி செல்கிறவர்களாக, சத்ருவானும் எந்த ஒரு அம்பை எய்தாலும் சரி, எப்படியான ஒரு ஆயுதத்தை கொண்டு வந்தாலும் சரி, சர்வ வல்ல தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்காக யுத்தம் செய்வார், அவர் அம்புகளை முறித்து எனக்காக அவர் காரியங்களை வாய்க்க செய்வார் என்று சொல்லி நம்ம முன்னேறி செல்கிறவர்களாக காணப்படும். அப்படியான யுத்த களங்களை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்க அவர் வாஞ்சியா இருக்கிறார். யாருக்கெல்லாம் அந்த யுத்த களம் வேணும்? அல்லேலூயா. அந்த யுத்த களத்துல நம்ம பிரவேசிக்க வேண்டும். நான் அவருடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டே இருப்பது அது நல்லது. அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இல்லையா? ஸ்கூல் படிப்பை முடிக்கணும், காலேஜ் போகணும் இல்லையா? ஸ்கூலில் படிச்சுட்டு நான் ஸ்கூல் படிச்சுட்டேன் போதும், இல்லை எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டேன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக மாட்டேன் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம இருந்து விடவே கூடாது இல்லையா? வளர வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும். ஒரு சிறு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இல்லையா? சிறு குழந்தை நம்ம கொஞ்சம் சிறு பிள்ளையாக வளர்ந்து வரும்போது விளையாடுவோம், நல்லா இருக்கும். அப்படியே இருந்து விடட்டும் என்று சொல்லி நம்ம நினைப்போமா? எந்த தாயாவது எந்த தகப்பனாவது குழந்தை இப்படியே இருக்கட்டும், ரொம்ப நல்லா ஜாலியா இருக்கு, நல்லா விளையாடுறதுக்கு நல்லா இருக்கு, ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி என்னைக்காவது விட்டு விடுவோமா? இல்லவே இல்லை. குழந்தை வளர வேண்டும், அந்தந்த பருவத்திற்குரிய வளர்ச்சி காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைய நாளில் அதை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆவிக்குரிய பிள்ளைகளாக விசுவாசித்தீங்க, சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, சபைக்கு வரீங்க, காணிக்கைகளை கொடுக்குறீங்க, ஒழுக்கமாக எல்லா காரியங்களும் பண்ணுகிறீங்க. எவ்வளவு நாட்கள் ஒரு ஆத்மாவதாக நம்ம ஆதாயப்படுத்த வேண்டும், ஒரு புதிய மனிதர்களாக நம்ம சபைக்கு அழைத்து வர வேண்டும். அந்த பணியை செய்யும்படியாக கர்த்தர் இன்றைய நாளில் உங்களோட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இது முதலாவது வரையும் யுத்த களம் நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம். யுத்த களம் என்பது சுவிசேஷத்தை அறிவிக்கிற பணி என்று சொல்லி நம்ம இந்த நாளையில அறிந்து கொண்டோம். அடுத்தபடியாக நான் சொல்ல போகிற காரியம், அதுக்கு நீண்ட நேரம் நான் எடுக்க போறது கிடையாது, நம்ம அனைவருக்கும் தெரியும். யுத்தத்துக்கு போற ஒரு மனிதன் அதற்காக ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டும் இல்லையா? இந்த ஆயத்தத்துக்கு அவனுக்கு என்ன தேவை? வாள் தேவை, ஈட்டிவே தேவை, மார்க்கவசம் தேவை. இதெல்லாம் சொன்னோடனே உங்களுக்கு மைண்டில் வந்துருக்குல்ல என்ன வசனம் அப்படின்னு சொல்லி. எபேசியர் 6:13-18 வரைக்கும் அப்படியே தாண்டி போயிடலாமா? எல்லாருக்கும் தெரியும்ல. ஓகே, அது சொல்லியிருக்க காரியத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன், வேகமாக முடிக்க விரும்புகிறேன். சத்தியம் தேவை, வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில தேவை. வார்த்தை இல்லாம நீங்க சத்ருவை எதிர்க்க முடியவே முடியாது. வேத வசனத்தை அனுதினமும் வாசிக்க வேண்டும், வேத வசனத்தை அனுதினமும் தியானிக்க வேண்டும். எப்படி சத்ருவானவன் இயேசு கிறிஸ்துவை வஞ்சகமாக வசனத்தை கொண்டு கவிழ்க்க நினைத்தானோ, ஆனால் அதற்கு பதில் கொடுக்கத்தக்கதாக வேதத்திலே அவர் ஞானம் உள்ளவராயிருந்தார். அல்லேலூயா. நாம் அப்படியாக வேதத்தை தியானித்து நம்முடைய வாழ்க்கையில அதை இருத்திக் கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய காரியங்களில், நாம் செய்கிற காரியங்களில் நீதி நேர்மை உள்ளவர்களாக அந்த இடத்துல காணப்பட வேண்டும். ஒரு விஷயம் நம்ம வாசிடுவோம், வசனத்தை வாசிக்காம சொல்ல வேண்டாம். 13-18 வரைக்கும் பதிப்பிக்க வாசிடுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சணியம் என்னும்
ஹல்லேலூயா. இதுல அநேக நேரத்தில் இப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்திருக்கோம், இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அநேகர் பண்ணுகிற ஒரு தவறு என்ன அப்படின்னு சொன்னா, இதுல இருக்கிற ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பிடிச்சுக்கிறாங்க, விசுவாசம். இல்லையா? விசுவாசம் ஒரு முக்கியமான ஒரு காரியம் இல்லையா? என்ன சொல்லியிருக்கேன்னு தெரியல. ஆவியின் கனியிலையும் இருக்கு, அவருடைய வரத்திலையும் இருக்கு இல்லையா? விசுவாசம் என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியம். அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக தேவை. அநேகர் என்ன பண்றோம், இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க, நான் விசுவாசி நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த விசுவாசம் என்ற ஒரு காரியத்தை மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். அந்த விசுவாசம் என்ன இங்கே சொல்லப்பட்டிருக்கா, அது ஒரு கேடகம் இல்லையா? சத்துரு கொண்டு வருகிற காரியங்களை தடை செய்யும். ஆனா நீங்க முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொன்னால், உங்களிடத்துல என்னென்ன காரியங்கள் காணப்பட வேண்டும், சத்ருவை அழிக்க வேண்டும் என்று சொன்னால், யுத்தத்திலே ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மிடத்திலே காணப்பட வேண்டிய காரியங்கள் என்னென்ன இருக்கும் பாருங்க. நேகம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த இடத்துல சத்தியம் தேவை, நீதி என்னும் மார்க்கவசம் இல்லையா? நீதி தேவை. எத்தனை நேரத்தில் நம்ம உண்மையுள்ளவர்களாக காணப்படுகிறோம் இல்லையா? அநேக நேரங்களில் உண்மை நம்மிடத்துல காணப்படவில்லை. அப்ப அந்த நீதி நம்முடைய வாழ்க்கையில தேவைப்படுகிறது. சமாதானத்தின் சுவிசேஷத்தை ஆயத்தமுடையவர்களாக இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து நைட்டு அந்த கடைசி அந்த ராபோஜனத்தை முடித்து அந்த இடத்துல ஒப்பு கொடுக்கப்படுவதற்கு முன்பாக சொல்லியிருக்காரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம என்ன நாட்டில் வந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறவர்களாக மட்டும் என்ன போய் இருக்கக்கூடாது. இந்த நாட்கள் எப்படி இருக்கணுமா? ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். என்ன இது புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சத்ருவானவன் யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை பார்த்து கொண்டிருக்கிறான். எப்போ எந்த நேரத்தில் அந்த திருடன் வருவான் என்று சொல்லி நமக்கு தெரியாது. அப்போ நம்ம விழித்திருக்கணும். ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, நான் ஜெபிச்சுட்டேன், நான் கத்திரத்துல ஒப்பு கொடுத்துட்டேன், அது ஒரு விசுவாசம், நல்லதுதான். ஆனா நீங்க ஒரு விழிப்புள்ளவர்களா இல்லாதபடி இந்த உலகத்துல ஜீவிக்கவே முடியாது. ஏன்னா சத்துவான் எந்த விதத்துல உள்ள வருவான், குடும்பத்திற்குள்ள எப்படி வருவான், எந்த ரூபத்துல வருவான், எந்த நேரத்துல வருவான் என்று சொல்லி நமக்கு தெரியவே தெரியாது. இல்லை, திருட வருகிற நாளையே நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ண வேண்டும்? விழிப்புள்ளவர்களாக ஜெபிக்கணும், ஆயத்தமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும், வசனம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? ஜபம் பண்ணுகிறதுல நம்ம என்ன பண்ணோம்? விழித்திருக்கிறவர்களாக நம்ம காணப்படும். ஜபிக்கணும், விழித்திருந்து ஜபிக்கணும், ஜபித்துட்டு விழித்திருக்கணும். இல்லைன்னா பொல்லாங்கான பிசாசவன் ஏதாவது ஒரு விதத்துல நம்முடைய உள்ளே புகுந்து குடும்பத்தை குலைக்கிறவனாக, குடும்பத்தை அழிக்கிறவனாக இந்த நாட்களில் காணப்படுகிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? நம்ம சத்ருவை ஜெயிக்கிறவர்களாக இதற்கு அழைக்கப்படுகிறோம். 2 காரியத்தை நம்ம பார்த்தோம். முதலாவதாக யுத்த களம். யுத்த காலத்துல நாம் என்ன பண்ணணும்? என்ன காரியத்தை நம்ம செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம் என்பதை அறிந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இந்த நாளில் ஏதோ நம்ம அவருடைய பிள்ளைகளாக பிடிக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி இருந்து விடாதபடி நம்ம என்ன பண்ணணுமா? சுவிசேஷத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும். இது நம்மளை போல அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, அவர்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்கிறாங்க. அடுத்தபடியாக ஆயத்தத்திற்கான காரியங்கள் என்னென்ன காரியங்கள் பார்த்தோம் இல்லையா? அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் நம்ம போருக்கு போகவே முடியாது. நல்ல ப்ரிப்பரேஷன்ல இருக்கணும், நல்ல ஆயத்தம் இருக்கணும். அப்பதான் சத்ருவை ஜெயிக்க முடியும். நான் நல்ல ஏற்கனவே சொன்னேன், இந்த நாட்கள் பொல்லாதவைகளாக காணப்படுகிறது. எப்படி எந்த வேலையில எந்த ரூபத்துல வருவோம் அப்படின்னு சொல்ல முடியும். சின்ன மொபைல் போன் இல்லையா? நம்ம அடிமைகளா இருக்கிறோம். நம்ம சொல்ல முடியாது நம்ம மொபைலுக்கு அடிமை இல்லைன்னு இங்க இருக்கிறவங்க யாருமே சொல்ல முடியாது. மொபைலை எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அது எப்படி நம்முடைய நேரத்தை திருடுகிறது என்று சொல்லி யாராலுமே சொல்லுவோம். நம்ம ஒரு வசனத்தை பார்க்கறதுக்கு எடுப்போம், ஒரு செய்தியை பார்க்கறதுக்கு எடுப்போம். ஆனால் காலங்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறதுனால சத்ருவான் அதில் என்னென்ன டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கலாம், அப்படியாக நம்மை வஞ்சித்து எப்படியோ பார்த்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா? இதுல நம்ம விழிப்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் தெரியுது நான் எதுக்காக மொபைலை எடுத்தேன் அப்படின்னு சொல்லி. நம்ம ஏதோ ஒரு முக்கியமான ஒரு காரியத்துக்காக மொபைலை தேடுவோம். ஆனால் அரை மணி நேரம் கழிச்சு தான் நம்மளுக்கு ஞாபகம் வருவோம், நான் இதுக்காக தான் இந்த மொபைலை எடுத்தேன் அப்படின்னு சொல்லி. சத்ரு எப்படி நம்முடைய வாழ்க்கையில நயவஞ்சகமாக அவன் உட்புகுந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாளில் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் இல்லையா? ஒரு பாடலை பாடுவோமா? 3வது காரியத்திற்கு கடந்து செல்றதுக்கு முன்னாடி ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்ற பாடலை நம்ம பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும்
களத்துக்கு சென்றாச்சு, ஆயத்தத்தெல்லாம் பண்ணியாச்சு. ஜெயம் கொடுக்கிறவர் யாரு? அல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி வராததுக்கு காரணம், ஏன் நான் ஆயத்தமா இருக்கிறேன், நான் யுத்த வீரனா தான் இருக்கிறேன், நான் எல்லா ஆயத்தத்தையும் பண்ணி போயிட்டு இருக்கேன், வெற்றி கிடைக்கலையே, ஜெயம் கிடைக்கலையே, நான் நினைத்த காரியம் நடக்கவில்லையே. அந்த இடத்துல ஒரு காரியத்தை நம்ம சிந்தித்து பார்க்கணும். நம்மை வழி நடத்துகிறது யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறாரா, இல்லை நம்மளுடைய மாம்சம் தலை தூக்கி இருக்கிறதா? அல்லேலூயா. அநேக நேரங்களில் ஆவிக்குரிய பிள்ளைகள் விழுந்து போகிறதற்கு, ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடை செய்கிற காரியம் நம்முடைய சுயம், நம்முடைய மாம்ச பிரகாரமான காரியம் இல்லையா? அநேக நேரங்களில் நம்முடைய சுய ஞானத்தினால நான் அதை செஞ்சிடுவேன், அதை பண்ணிடுவேன், இதை செஞ்சிடுவேன், எனக்கு இவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும், இப்படியாக நம்முடைய எல்லாம் பண்ணிட்டு கடைசி அந்த 100 மீட்டர் ரிலே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, 400 மீட்டர் 4 பேர் ஓடணும், 100 மீட்டர் 100 மீட்டர் 100 மீட்டர், 3 பேர் நல்லா ஓடிட்டாங்க. 4வது ஆள் அந்த அந்த பேட்டன் அந்த இதை அந்த குச்சை சரியா வாங்காதபடி அந்த தவற விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த ரேஸ்ல வின் பண்ண முடியாது இல்லையா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆவிக்குரிய போராட்டத்துல கடைசி வரை நிலை நிற்பவனே என்ன பண்ணுவான்? அல்லேலூயா. அந்த வெற்றியை, அந்த சுதந்திரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்க வேண்டும். அவர் நம்மை வழி நடத்த வேண்டும். அவர் நம்மை துணை நின்று காரியங்களை நடப்பிக்க வேண்டும். அப்போ நம்ம எப்படி அடுத்த காரியம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்தது யுத்தத்துல சில ஒழுங்குமுறைகள் காணப்பட வேண்டும். யுத்தம் செய்கிறது இப்படிதான் செய்ய வேண்டும், இப்படிதான் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஒழுக்கம் யுத்தத்தில் காணப்படும். 3வது காரியம், ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த யுத்தத்துல சில ஒழுங்குமுறைகள். முதலாவது யுத்த களம் பார்த்தோம், யுத்தத்துக்கான ஆயத்தம் பார்த்தோம். 3வதாக யுத்தத்துல ஒரு ஒழுங்குமுறைகள், யுத்தத்தின் ஒழுங்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 1 கொரிந்தியர் 14:40 சகலமும் நல்லொழுக்கமுமாய் கிரமமாய் செய்யப்பட கடவுது அப்படின்னு சொல்லி, ஏனோ தானோ என்று செய்யக்கூடாது. நான் நினைச்சேன் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஏனோ தானோ என்று சொல்லி ஆவிக்குரிய பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் செய்யக்கூடாது இல்லையா? ஒரு ஸ்கூல்ல ஒரு பிள்ளை படிக்க போகுதுன்னா யூனிஃபார்ம் போட்டு போயிருக்கணும், நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருக்கணும், அன்னைக்குரிய புத்தகங்களை எடுத்து போயிருக்கணும், ஹோம்ஒர்க் பண்ணணும்னா ஹோம்ஒர்க் கொண்டு செஞ்சுட்டு போயிருக்கணும் இல்லையா? நான் வேற ட்ரெஸ் தான் போடுவேன், ஸ்கூலுக்கு இஷ்டமான நேரத்துக்கு தான் அனுப்புவேன், படிக்க மாட்டேன், எக்ஸாமுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா வெற்றி பெற முடியுமா? இல்லை. அதுக்கென்று சில ஒழுங்குமுறைகள் காணப்படுகிறது. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய யுத்தத்துல சில ஒழுங்குமுறைகள், சில வழிநடத்துதல் நமக்கு காணப்பட வேண்டும். நம்முடைய சுயமாக செய்யக்கூடாது. அப்ப எப்படியாக காணப்பட வேண்டும்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ரோமர் 8:14வது வசனத்தை வாசிப்போம். யார் நம்மை வழி நடத்த வேண்டும் என்று? யார் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். விசுவாசத்தினால சொந்த ரட்சகராக ஏற்று பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்குது? சர்டிபிகேட் கிடைச்சிருச்சு. சேனைகள், நீங்களாம் சேனைகள். ஆனா எப்போ அவருடைய புத்திரர் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட்னஸ், ஒரு முழுமை எப்போ கிடைக்குது அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படும் பொழுதுதான் நமக்கு அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது. அல்லேலூயா. அந்த அனுபவத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். ஒவ்வொரு விசுவாசியும் அந்த நிலைமையிலே இருக்கக்கூடாது. நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், ஆலயத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த நிலைமையிலே இருக்கக்கூடாது. அடுத்த கட்டம் அபிஷேகத்துக்குள்ளாக கடந்து வர வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்லுகிற அனுபவம் நமக்குடைய காணப்பட வேண்டும். கர்த்தருடைய சேனை என்று சொன்னால் அந்த ஒரு சேனை, இப்போ உலகத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஆர்மி இருக்கு, ஒரு பெட்டாலியன் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு யார் இருக்கா? ஒரு கமாண்டர் இருப்பார் இல்லையா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய கமாண்டர் பரிசுத்த ஆவி, ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா. அந்த ஒரு கமாண்டர் வழி நடத்தாதபடி அந்த இடத்துல அந்த சேனையோ இந்த ஆர்மியோ எதுவுமே செய்ய முடியாது. எந்த இடத்துல குண்டை போடணும், யாரை நோக்கி சுடணும், எப்போ கிளம்பி போகணும், எந்த இடத்துல திரும்பி வர வேண்டும், எல்லாத்தையும் அந்த கமாண்டர் தான்
வழி நடத்துவார் இல்லையா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எதை செய்தாலும் யுத்த களத்திலே நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து வழி நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் சொன்ன, நம்ம சுயமா எதையும் செய்து விடாதபடி நம்ம ஜாக்கிரதையாக இருக்க அழைக்கப்படுகிறோம் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வழி நடத்தப்பட்டது? கர்த்தர் எப்படி இருந்து வழி நடத்தினாரு? மேகஸ்தம்பங்கள் மூலமாகவும் அக்கினி ஸ்தம்பம் மூலமாகவும் நடத்தினார் இல்லையா? மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் ஒரு இடத்துல இறங்கி வந்துருச்சு அப்படின்னு என்ன பண்ணாங்க? முன்னாடி ஒரு இடத்துல நின்றுடுச்சு அப்படின்னா அங்கே நிற்கும். எப்போ அது கிளம்புதோ அப்படியான வழி நடத்துதல் இன்றைய நாளில நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் துணை காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி ஒரு அந்த வழி நடத்துதல், நம்ம தவறான வழியில செல்றோமா, வழி இதுவேன்னு சொல்ற அந்த மெல்லிய சத்தம் நம்ம காதுல கேட்க வேண்டும். இல்ல இது கரெக்ட், இந்த வழி நல்லா இருக்கு, இந்த ரூட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி போனோம்னா அந்த இடத்துல ஆபத்தை சந்திக்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம் இல்லையா? கரடு முரடான பாதைகளாக இருக்கும். ஆனால் வழி ஆவியானவர் சொல்வார், இந்த வழியாக செல். ஒருவேளை காலதாமதம் இருக்கலாம், ஆனால் வெற்றியை நீ பெற்றுக்கொள்வாய், வெற்றியை நீ சுதந்திரித்துக் கொள்வாய் என்று சொல்லி ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகிறாங்க. அந்த ஒரு பரிசுத்த ஆவியால வழி நடத்துகிறப்படுகிற அனுபவம் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற யுத்த சேனைகளாக இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் காணப்பட வேண்டும் இல்லையா? நீங்க ஆர்மி அப்படியெல்லாம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, போர் இருக்குதோ இல்லையோ என்ன பண்ணுவாங்க, அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் பண்ணிப்பாங்க. அதே போல அந்த ஆயுதங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பார்டர்ஸ்ல போயிட்டு சும்மாவே குண்டெல்லாம் போட்டு போவாங்க, துப்பாக்கியை சுட்டு பார்ப்பாங்க. அதை யூஸ் பண்ணாம வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா உண்மையான யுத்தம் வரும்போது என்ன ஆகும்? பழுதா இருக்குதா, யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அனுதினமும் நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போற அன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன், ஆவியானவர் அன்னைக்கு மட்டும் என் கூட வந்தா போதும் அப்படின்னு இருக்கிற அனுபவம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு அனுதினமும் ஒவ்வொரு மணி வேளையில ஒவ்வொரு நிமிடமும் அவர் நம்மோடு இருந்து வழி நடத்துகிறவராக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த அனுபவம் காணப்பட வேண்டும். அப்படியாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெரிய காரியங்களை நம்ம செய்ய கர்த்தர் இந்த நாளில அழைக்கிறார் இல்லையா? இன்னுமாக சில காரியங்கள் இருக்கு. ஐ திங்க் நேரம் முடிய போகிறது. சில உதாரணங்களை நான் வேகமாக சொல்லிவிட்டு நான் முடிக்க போகிறேன். இந்த ஆவிக்குரிய ஒழுக்கம் காணப்பட வேண்டும். 3 காரியம். கீழ்ப்படுகிற குணம் நம்ம இடத்துல காணப்பட வேண்டும் இல்லையா? அந்த ஒழுக்கம், அந்த கீழ்ப்படுகிற குணம் காணப்பட வேண்டும். டிசிப்ளின் நம்ம இடத்துல காணப்பட வேண்டும். இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஆர்மியில போய் இருக்காங்க அப்படின்னு சொன்னா காலையில அதிகாலையில எழும்பணும், அதிகாலையில குளிச்சு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்து அந்த மார்ச் பாஸ்ட் ஃபீல்ட்ல நிற்கணும். நீங்க மழை பெய்யுதோ வெயில் அடிக்குதோ வாட் எவர் இட் மே பி, ஆனா என்ன பண்ணணும்? அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை சரியாக செய்ய வேண்டும். நம்ம அநேக நேரங்களில் ஜெபிக்கிறதுக்கு வேதம் வாசிக்கிறதுக்கெல்லாம் தலைவலி வேற ஏதாவது வந்துச்சுன்னா என்ன பண்ணிடுறோம்? லீவு கொடுத்துருவோம் இல்லையா? இல்லைன்னா என்ன பண்றோம்? ஓகே, இன்னைக்கு ஒரு மணி நேரம் கழிச்சு பண்ணிக்கலாம், 2 மணி நேரம். அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் அந்த குறித்த நேரத்தில் அவர் நமக்கு முன்பதாக வந்து காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதை உணர்ந்தவர்களாக நம்ம செய்ய வேண்டும். அதிகாலையில் எழும்பும் போது ஒரு பயம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். நான் இந்த மணிக்கு ஒரு 5 நிமிஷம் லேட்டாக இருக்கிறேன், என்னுடைய ஜப வேலை 5 மணி என்னுடைய ஜப வேலை, ஆவியானவர் அந்த இடத்துல எனக்காக காத்து கொண்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு பயம், அந்த ஒரு கட்டுப்பாடு என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதோ அன்ற நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயங்களையும் அற்புதங்களை நீங்கள் காண முடியும். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் நல்லா போறாங்க இல்லையா? கீழ்ப்படிதல் அவங்க கிட்ட காணப்பட்டது. எரிகோ கோட்டை முன்னாடி வருது, 6 நாள் சுத்தி வாங்க. சுத்தி வரும்போது என்ன பண்ணணும்னு சொன்னாங்க? 6 நாள் சுத்தி வரும்போது பைபிள்ல சொல்ல வாயில கை வச்சுட்டு அப்படி வாங்க அப்படின்னு சொன்னாங்க. எதுவுமே பண்ணல 6 நாள். 7வது நாள் தான் என்ன சொன்னாரு? ஆர்ப்பரிங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? செஞ்சாங்களா இல்லையா? 7வது நாள் என்ன பண்ணாங்க? 7 தடவை சுத்தி வந்து என்ன பண்ணாங்க? ஒரு டிசிப்ளின், ஒரு கீழ்ப்படிதல் காணப்பட்டது. அதே போல கர்த்தர் எதுக்காக நம்ம கிட்ட சொல்றாரு, ஏன் சொல்றாருன்னு சில விஷயங்கள் புரியாது. ஆனால் நம்ம அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அவர்கள் யோசித்து பார்த்திருக்கிறார். எரிகோ கோட்டையை என்ன பண்ணாங்க? நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வேதாந்தத்தில் இல்லை. எரிகோ கோட்டையில சுத்தி வராங்க. எரிகோ கோட்டை அவங்களுக்கு தேவையா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அவங்க எங்க போறாங்க? இதான் அந்த இடம் வச்சுங்களேன். இப்படி சுத்தி வராங்க. சுத்தி வரவங்க அப்படியே போயிருக்கலாம்ல. ஏன் எரிகோ கோட்டையை இடிச்சாங்க? எரிகோ கோட்டை விழ வேண்டும், அதுல இருக்கிற மக்கள் அழிக்கப்பட வேண்டும், அங்க இருக்கிற சாபத்தீரான காரியங்கள் சுட்டரிக்கப்பட வேண்டும். ஏன்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில
அநேக மறைமுகமான காரியங்கள், உள்ளான பாவங்கள், மாம்சமான காரியங்கள், பூர்வீக காரியங்கள் உள்ள இருந்துட்டே தான் இருக்கும். எப்போ அந்த மாம்சம் வெளிப்படும் தெரியாது. அதை நம்ம சுட்டரிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இல்லை அபிஷேகம் கிடைச்சது, ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறோம், ஆனால் திடீர்னு என்ன பண்ணணும், சுயரூபம் வெளிப்பட்டு விடும், கோபம் வந்துடும், மாம்சம் வெளிப்பட்டுரும், எரிச்சல் வந்துடும். இதெல்லாம் நம்ம சுட்டரிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்ம அதுக்கு தேவையில்லை, ஆனால் அதை நம்ம என்ன பண்ணோம், சுட்டரித்து அதை அக்னிக்குள்ளாக ஒரு மதிலை போட்டு அதை அடைத்து விடுகிறவர்களாக, ஒழித்து விடுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அப்படியான ஒரு அனுபவம் தேவை. ஆனால் அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு கீழ்ப்படுதல் காணப்பட்டது. அந்த இடத்துல எரிகோ கோட்டையை முடிச்சிடணும், எல்லாம் பண்ணிடணும், அதில் இருக்கிற சாபத்தீடான காரியங்களை எதுவுமே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு மனுஷன் என்ன பண்ணான், அங்கே இருக்கிற சில காரியங்களை எடுத்துட்டு வந்தான் இல்லையா, திருடிட்டு வந்து என்ன பண்ணிட்டான், அவன் வீட்டுக்கு அடியில் உதச்சி வச்சுட்டான். அதனால என்ன ஆச்சு, நெக்ஸ்ட் போறாங்க ஆயி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பாட்டம். எல்லாம் என்ன நினைச்சாங்க, நான் ஜெயிச்சிடுவேன், என்னால முடியும், நான் பார்க்காததா, எனக்கு தெரியாததா. அநேக நேரங்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நம்முடைய சிந்தை இப்படியாக தான் காணப்படுகிறது. நான் பார்க்காத ஆளா, நான் பார்க்காத அப்படின்னு சொல்லி அநேக சுயத்துல என்ன பண்றோம். ஆனா என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல ஒரு ஆயத்தம், அந்த இடத்துல ஒரு பரிசுத்தம் காணப்படாதனால அவர்கள் பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கிறாங்க. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை, ஒரு மனிதனுடைய அந்த ஒரு கெட்ட குணம் என்ன பேசி ஒரு பெரிய அழிவை கொண்டு வரும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணணும், இந்த ஒரு அபிஷேகத்துக்குள்ளாக, அந்த பரிசுத்தத்துக்குள்ளாக நடத்தப்பட வேண்டும். அதற்கான ஆயத்தம் நம்ம செய்யும். முதலாவதாக நம்ம என்ன பண்ணோம், இதை ஆயத்தப்படுத்துகிறவர்களாக அப்படின்றது கீழ்ப்படுகிற குணம், கீழ்ப்படியாததுனால வருகிற 2 காரியத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கு நிறைய கீழ்ப்படுகிற குணம் இருக்கு. அதுக்கு யோர்தானை நடந்து போகும்போது எல்லாரும் அதிகாலமே வந்து என்ன பண்ணணுமா, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லாரும் பரிசுத்தப்படுத்திக்கினாங்க. எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஆசாரியர்கள் அந்த தேவனுடைய பெட்டியை சுமந்து சொல்லுவாங்க, அவங்களுக்கு இவ்வளவு கேப் விட்டு அவங்களுக்கு பின்னாடி போனோம், கீழ்ப்படிச்சாங்க. அதே போல அவங்க மத்தியில் நிற்கும் போது யோர்தான் பிளவுபட்டது, எல்லாரும் கடந்து சென்றாங்க, அதுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. இந்த கீழ்ப்படுகிற குணம் அதே நேரத்தில் இருந்துச்சு. ஆனா அதே இஸ்ரவேலருடைய வாழ்க்கையில நிறைய இது பார்க்கும்போது முறுமுறுக்கவும் ஆரம்பிச்சாங்க இல்லையா. இங்க மண்ணாவே சாப்பிட்டுட்டு போர் அடிக்குது, இறைச்சி சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள என்னாச்சு, தேவனுடைய கோபம் வெளிப்பட்டது இல்லையா. அப்போ அதே நேரத்தில் இன்னொரு இடத்துல முறுமுறுக்கிறாங்க. நாங்கள் எகிப்தில் இருந்தோம்னா என்ன பண்ணுவோம், வெள்ளரிக்காய் சொல்லுங்க, மச்சம், மீன் இதெல்லாம் சாப்பிட்டுருப்போம். இதுதான் அநேக நேரங்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தடைகள். என் பையனுக்கு இது ஆயிடுமா, என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுமா, இல்லை என் குடும்பம் இப்படி ஆயிடுமா, என் கஷ்டம் கடன் தீர்ந்துடுமா, இதெல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்க அழைச்சவர் உண்மை உள்ளவர்னு நம்பணும். அல்லேலூயா. அதை நம்ம விசுவாசித்து நமக்கு என்ன காரியத்தை அவர் கொடுத்திருக்கிறார் அது மேல போக்கஸ் வைக்கும் போது மற்ற காரியங்களை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். நம்ம என்ன பண்றோம், அநேக நேரங்களில் இந்த சில்லறத்தனமான காரியங்கள் இல்லையா, சிறு சிறு காரியங்களை நம்ம முக்கியத்துவம் படுத்திட்டு கர்த்தர் என் கூட இருக்கிறாரா, என் ஜெபத்தை கேட்கல, என் குடும்பத்தில் இப்படி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் முறுமுறுக்கிறவர்களாக நம்ம காணுது. கர்த்தர் இன்றைய நாளில் அந்த இருந்து நம்ம வெளிவரும்படியாக கர்த்தர் அழைக்கிறார் இல்லையா. அநேக காரியங்களை நம்ம சொல்ல முடியும் இல்லையா. கர்த்தருக்கு பிடித்தமில்லாத காரியங்களை செய்யும் போது அவர்கள் அழிவுக்குள்ளாக கடந்து சென்றார்கள், ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கும்போது அவர்கள் வெற்றியை கடைபிடித்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய நாளில் ஆவிக்குரிய வாழ்க்கையில 3 காரியங்களை நம்ம யுத்த களம் என்ன என்பதை நம்ம அறிந்து கொண்டோம். யுத்தத்திற்கு எப்படி ஆயத்தமாக செல்ல வேண்டும் என்று சொல்லி நம்ம அறிந்து கொண்டோம். அதே போல யுத்தத்துல அப்படியாக ஒரு ஒழுக்கம் காணப்பட வேண்டும், டிசிப்ளின் இருக்கணும், உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை செய்வார். ஒரு கவியை நம்ம பாட போறோம். சிஸ்டர் சுரேஷ்மா அவங்க ஒரு இந்த பாட்டு நம்ம பாடினீங்க வொர்ஷிப் டைம்ல, என் தேவன் இன்னிலிருந்து பாட்டு மாத்துப்போம். என் தேவனுக்காய் நான் ஏதாவது செய். அந்த 2 லைனை மட்டும் மாற்றி நம்ம எல்லாரும் சேர்ந்து படுவோமா? ஒரு நிமிஷம் நம்ம எழுந்து நிற்போம். என் தேவனுக்காய் நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம பாட போறோம். அல்லேலூயா. பாடுங்க, அது ஒரு கவியை மட்டும் பாடுங்க. கர்த்தர் இன்றைய நாளில் நம்மோடு இடைப்பட்ட காரியத்துல
நிச்சயமாகவே அவர் நம்மோடு பேசியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை நாம் செய்யாதபடி, கர்த்தர் எனக்கு அதை செய்யல, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லி நாம குறை கூறிக்கொள்ளிட்டு இருக்கிறவர்களாக நம்ம காணப்படக்கூடாது இல்லையா? நம்ம பாடுவோம். தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவனுக்காய் நான் ஏதாயிலும் செய்திடுவேன் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? தேவனுக்காய் நான் ஏதாயிலும் செய்திடுவேன் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவனுக்காய் ஏதாயிலும் செய்திடுவேன் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? தேவனுக்காய் நான் ஏதாயிலும் செய்திடுவேன் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? நம்ம பாடுவோமா? இந்த நாளிலே நான் கர்த்தருக்கு நான் ஏதாவது ஒன்று செய்ய போகிறேன், அவருக்காக வீட்டு சூழ்நிலையாக நான் ஏதாவது ஒன்று செய்ய போகிறேன். ஒரு அர்ப்பணிப்பு நம்ம செய்வோம். ஒரு அர்ப்பணிப்பு. நம்ம ஒரு அர்ப்பணிப்போடு இந்த ஜெபத்தை நம்ம செய்வோமா? இன்றைய நாளில கர்த்தரிடத்துல இருந்து நம்ம எதிர்பார்த்திருக்கிறது போதும். கர்த்தர் இன்றைய நாளில் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தனையை அவர் மாற்ற விரும்புகிறார். நம்முடைய செயல்பாடுகளில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைய நாளில இம்மட்டும் நடத்தி வந்தவர் இனிமேலும் நடத்துவார். எப்படி நடத்துவார், என்ன செய்ய போறார், எப்படி செய்யப்படுறார், அந்த கேள்வி நமக்கு தேவையில்லை. வாக்குரைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்று. அவர் எதற்காக என்னை கரம் பிடித்தாரோ அதை நான் செய்து முடிப்பேன். அல்லேலூயா. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நான் பாரப்படுவேன். சிறைப்பட்டிருக்கிறவர்களை, அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்க, பாடுகள் மத்தியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறவங்க, யாருமே இல்லைன்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிற பணியை நம்ம செய்ய வேண்டும். சுய முயற்சியினால அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய துணையோட. என்னைக்கு நம்ம சுய முயற்சி நம்ம செய்யறோமோ நம்முடைய விரிவாக்கத்தை நம்ம பார்க்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதுக்கு கீழ்ப்படிந்து நம்ம செய்யும் போது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில ஒரு வெற்றியை நம்ம காண முடியும். அல்லேலூயா. இன்று நாளில் ஒரு அர்ப்பணிப்போடு நம்ம ஜெபிப்போமா? கர்த்தாவே, நான் உமக்கென்று என்னை அர்ப்பணிக்கிறேன். நீர் அழைத்த அந்த சேனைக்குள்ளாக நான் பெரிய காரியங்களை செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. இதுதான் உங்களுடைய ஜெபம் இன்றையில இருந்து. சேனைக்கு என்று சொல்லி ஒருத்தர் அழைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்குடைய ட்ரெஸ், அவங்களுக்குரிய காரியங்கள் எல்லாம் அந்த கவர்மெண்ட் பொறுப்பெடுத்துக் கொள்வாங்க. கர்த்தர் நிச்சயமாகவே அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். நம்ம முன்னோக்கி செல்கிறவர்களாக, முன்னான காரியங்களை நோக்கி செல்கிறவர்களாக மட்டும் நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஜெபிப்போமா? 3 விதமான சூழலை நம்ம பார்த்தோம். அடிமைத்தனத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள், சேனைகளாக மாறிய இஸ்ரவேல் ஜனங்கள், யுத்தத்தை கையாளுகிற இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லையா? ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 3வது பாயிண்ட்டை நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த ஒழுக்கம், கீழ்ப்படிதல் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா, எப்பேற்பட்ட மோசே, தேவனை முகமுகமாய் தரிசித்த மோசே, ஒரு சின்ன ஒரு காரியம் இல்லையா, மற்றவங்க அவரை டென்ஷன் ஆக்கி விட்டுட்டாங்க. கண்மலையை பார்த்து பேச வேண்டிய ஆளை பண்ணிட்டாரு, அடித்து விட்டார். ஆனா கர்த்தர் கனம் பண்ணினார். கொடியக்காரனை வெக்கப்பட விடவில்லை. கர்த்தர் கனம் பண்ணினார். தண்ணீர் வந்தது. ஆனால் அவர் அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து விட்டார். மோசேக்கு இந்த நிலைமை என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, பரலோக ராஜ்யத்தை சுந்தரிக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படியாக விழிப்புள்ளவர்களாக காணப்பட அழைக்கப்படுகிறோம். கீழ்ப்படிதல், உண்மை உள்ள தன்மை, பரிசுத்தம் ரொம்ப தேவை. வெளிப்படுத்த அந்த 19ஆம் அதிகாரத்துல 2ஆம் வருகையில எப்படியாக வெள்ளை அங்கி தரித்தவராக, வெள்ளை குதிரையில் அவர் ஏறி வரும்போது அவரோடு இருக்கிற சேனை எப்படியாக காணப்பட்டது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அப்படியான ஒரு சேனை, ஒரு உண்மையுள்ள சேனை, வார்த்தையை கையாளுகிற ஒரு சேனை, பரிசுத்தம் உள்ள சேனையாக நம்ம மாற வேண்டும்.
கர்த்தர் இன்றைய நாளில் அப்படியான ஒரு காரியத்தை செய்வார். நம்ம ஜெபிப்போமா? ஹalleluya ஹalleluya. நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி 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 தகப்பனே. இன்றைய நாளில் எங்களுடைய சிந்தையில் ஒரு விடுதலை தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நாட்களாக தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில இருந்ததான அப்பா தகப்பனே அப்பா எதையோ ஒரு காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருந்த காரியங்களை தகப்பனே நீர் விலக்கி போட்டீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. உமக்கு நன்றி நன்றி. வாயிலை திறந்து நம்ம சொல்லுவோம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya ஹalleluya. நன்றி செலுத்துவோம். கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல புதிய சிந்தைக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். கர்த்தர் இடைப்பட்டிருக்கிற காரியத்துக்காக நன்றி செலுத்துவோம். எந்த காரியத்திலிருந்து நம்ம விடுபட வேண்டுமோ அந்த காரியத்தை நீங்க அறிக்கை பண்ணி ஜெபிங்க. கர்த்தர் இன்று நல்ல ஒரு விடுதலை தருகிறார். இன்னும் பாவமான காரியத்துக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறோமா? இன்னுமான மறைமுகமான அடிமைத்தனம் நமக்குள்ளாக காணப்பட்டு கொண்டிருக்கிறோமா? இன்னுமாக முழுமையாக அவருடைய சொந்த பிள்ளைகளாக மாறவில்லையா? இன்றைய நாளில் கர்த்தர் ஒரு விடுதலை தருகிறார். ஹalleluya. கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறார். ஆவியானவர் விடுதலையை தருகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே ஒரு விடுதலை உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைய நாளில் பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் ஒரு விடுதலை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் உண்மையாக வாஞ்சிக்கிறோமோ இந்த காரியத்தில் நாம் விடுபட முடியவில்லை, இந்த பாவ காரியம் எனக்குள்ளாக இருக்கிறது, இந்த அடிமைத்தனம் எனக்குள்ளாக இருக்கிறது என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோமோ, நான் வெளியரங்கமா நான் இப்படி இருக்கிறேன், ஆலயத்துக்கு வர்றேன், நான் இப்படியான காரியங்களை செய்கிறேன், ஆனால் எனக்குள்ள இருக்கிற இருதயம் திருக்குள்ளதும் கேட்டுள்ளதாமாக காணப்படுகிறது. ஹalleluya ஹalleluya. thank you Lord, thank you Jesus. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் அந்த குற்ற உணர்வோடு இருக்கிறோமோ கர்த்தர் இன்றைய நாளில் அந்த குற்ற உணர்விலிருந்து ஒரு விடுதலை தருகிறார். ஹalleluya. பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பாவமான காரியங்கள் உங்களை மேற்கொள்வதில்லை, அந்த அடிமைத்தனம் மேற்கொள்வதில்லை. இன்றைய நாளில் ஒரு முழுமையான விடுதலை அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி, அவருடைய சேனைகள் ஆகும்படி கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். ஹalleluya. thank you Jesus. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். thank you Jesus. அப்பா ஒரு விடுதலை தருகிறீங்க, உமக்கு நன்றி. தகப்பனே ஒரு விடுதலை தருகிறீங்க, உமக்கு நன்றி. மறைமுகமான காரியங்கள், மற்றவங்களுக்கு தெரியாத காரியங்கள், நேரத்தை வீணடிக்கிறதான காரியங்கள், மறைமுகமான காரியங்கள் விடுதலை தருகிறேன். thank you Jesus. அப்பா உமக்கு நன்றி. ஹalleluya. thank you Jesus. ஒரு ரீகாபாதால நான் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஒரு வெள்ளமே தருகிறார். இந்த நேரத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். பாவமான காரியங்களுக்கு விடுதலை தருகிறார். ஹalleluya. thank you Jesus. thank you Jesus. விடுதலை தந்தீரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி 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 அப்பா. உங்களுடைய பிள்ளையாக தகப்பனை ஏற்றுக்கொண்டீரே உமக்கு நன்றி 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 தகப்பனே. அப்பா நாங்கள் பிள்ளைகளாக இருந்து விடாதபடி அப்பா நாங்கள் ஒரு அப்பா ஒரு ஆர்டினரி கிறிஸ்தவர்களாக அப்பா ஒரு அப்பா இந்த உலக பிரகாரமான ஒரு பெயர் கிறிஸ்தவர்களாக இருந்து விடாதபடி அப்பா நாங்கள் சேனை என்று சொல்லிக்கொண்டு போருக்கு ஆயத்தம் இல்லாதவர்களாக, போர் செய்யாதவர்களாக இருக்கிற ஜீவியம் ஜீவிக்காதபடி வெவ்வேறு நேரங்களை மாற்ற வேண்டுமாறு நாங்கள் செபிக்கிறோம். இவ்வளவு நாளா நாங்கள் காலத்தை தவிர்த்துட்டோம் தகப்பனே. இவ்வளவு நாளா நாங்க நாங்கள் சரியான காரியத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்க எதை அழைத்தீங்க, எதற்காக அழைத்தீங்க என்று சொல்லி நாங்கள் நினைக்கவில்லை தகப்பனே. கர்த்தர் இன்றைய நாளில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். யாரெல்லாம் நான் கர்த்தருடைய யுத்த சேனையாக மாற போறேன், நான் ஒரு நார்மல் கிறிஸ்தவன் கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு கொண்டு போற கிறிஸ்தவன் கிடையாது. கர்த்தர் என் மூலமாக ஒரு பெரிய திரளான சேனையை உருவாக்க போகிறார். கர்த்தர் என் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் ஒரு அதிசயமான காரியங்களை செய்ய போகிறார் என்று சொல்லி விசுவாசிங்க. கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. நான் உமக்காக நிற்பேன், நான் உமக்காக நிற்பேன். பெரிய காரியங்களை செய்யும்படி என்னை உயர்த்துங்க, உம்முடைய சேனையில என்னை உயர்த்துங்க என்று சொல்லி கேட்போமா? ஹalleluya ஹalleluya. விசுவாசத்தோடு கேளுங்க, அர்ப்பணிப்போடு கேளுங்க. கர்த்தர் உங்கள் மூலமாய் உங்கள் இடங்களில, உங்கள் பகுதியில, இந்த தேசத்துல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும். ஹalleluya. ஜெபிப்போமா? thank you Jesus, thank you Jesus. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 செலுத்துகிறோம். thank you Jesus. அப்பா யாரெல்லாம் யுத்த சேனையா மாற வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறாங்களோ தகப்பனே, அப்படி களத்துல போர்க்களத்துல போய் போர் செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறாங்களோ தகப்பனே, அவர்களுக்கு அப்பா உடைய கிருபையை தாங்க. thank you Jesus. அப்பா நீங்க அப்படி செய்கிறபடினால உமக்கு நன்றி. thank you Lord. அப்பா உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். அப்பா ஒரு அபிஷேகத்தால நிரப்புங்க தகப்பனே. யுத்தத்துல அப்பா முன்ன கலப்பையை பிடித்ததுக்கு
தகப்பனை பின்வாங்கி போகாதபடி, சோர்வுகளோ பலவீனங்களோ மாம்சமான காரியங்களோ மேற்கொள்ளாதபடி தகப்பனே அல்லேலூயா முன்னோக்கி செல்ல தேவன் கருணை செய்க. அற்புதங்களை செய்கிற தேவன் தகப்பனே அப்பா, மாம்சமான காரியங்கள் உலக பிரகாரமான காரியங்கள் நெருக்கும் போது தகப்பனே அதிலிருந்து மீண்டு வர தேவரே உதவி செய்க. யாரெல்லாம் அந்த மாம்சமான காரியங்கள் நெருங்கி கொண்டு இருக்குது, உலக பிரகாரமான காரியங்கள் என்ன நெருக்குது அப்படின்னு சொல்லி காத்து கொண்டு இருக்கிறாங்களோ, ஜெபிக்க வாஞ்சிக்கிறாங்களோ, கர்த்தாவே நீர் ஒரு விடுதலை கொடுங்க. ஹல்லேலூயா. தகப்பனே குடும்பத்துல ஒரு விடுதலை கொடுங்க, சரீர பலவீனத்துல ஒரு விடுதலை கொடுங்க, பொருளாதார காரியத்துல ஒரு விடுதலை கொடுங்க. தகப்பனே அப்பா, திருமண காரியங்களை ஆசீர்வதித்து தாங்க. தகப்பனே அப்பா, நீர் முன்குறித்த காரியத்தை ஏற்ற வேலையில செய்து கொடுங்க. தகப்பனே அப்பா, உண்மை அறிந்த ஜனங்களுக்கு அறியாத ஜனங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை தாங்க. ஹல்லேலூயா. தகப்பனே நீர் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. அப்பா, இந்த காரியங்கள் நாங்கள் உத்தரசேனையா இருக்கிறதுக்கு தடையாக இருக்கக்கூடாது. இதை நாங்கள் இன்றைய நாளில் உணர்ந்து கொண்டோம் தகப்பனே. நாங்கள் யுத்த சேனையாக மாற விரும்புகிறோம். எங்களிடத்துல ஒரு ஒழுக்கம் காணப்பட வேண்டும், ஒரு கீழ்ப்படுதல் காணப்பட வேண்டும், பரிசுத்த ஆவியானவருடைய வழிகாட்டுதல் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு அர்ப்பணிப்போடு இந்த காரியங்களை கேட்போமா? கர்த்தர் என்ன காரியத்தை சொல்றாரோ அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். எப்படி நம்ம நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வழிகாட்டுகிறாரோ அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். வலதுபுறமோ இடதுபுறம் சாயாதேன்னு சொல்லும் போது அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அந்த மெல்லிய சத்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு அர்ப்பணிப்போடு நம்ம வாழ்க்கையை மாற்றணும். நம்ம நினைச்ச நேரத்துக்கு ஜெபிக்கிறது, நம்ம எழுப்புற நேரத்தில் வேதத்தை வாசிக்கிறது, அப்படி என்ற காரியங்கள்லாம் குடும்பத்துல மாற வேண்டும். ஒருவேளை குடும்பத்துல குடும்ப ஜபம் இல்லாம இருந்துச்சுன்னா கர்த்தர் இன்றைய நாள்ல இருந்து அதை ஒழுங்கும் கிரமமாக செய்ய வேண்டும். கர்த்தர் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றார், ஒழுங்கும் கிரமமாக நம்ம செய்ய முடியாத நினைக்கிறோம். அநேக நேரங்கள் என்ன பண்ண, குடும்ப ஜபம், இப்போ நீ அந்த வேலையா இருக்க, அந்த வேலையை முடிச்சுவா, நான் அங்க போயிட்டு வந்துடுறேன். அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் அந்த 8 மணினா 8 மணிக்கு வந்து அங்க காத்திருப்பார். அவரை நம்ம விசனப்படுத்தக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாற்றி அமைப்போமா? நம்ம சிறு சிறு காரியங்கள்ல மாற வேண்டும். நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், ஆனா அவருடைய ஆசீர்வாதம் மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னா அது எந்த விதத்துல? இந்த உலகத்துல இருக்கிறவங்களே எத்தனையோ பேர் கேட்கறாங்க இல்லையா, நீ இதை செஞ்சுன்னா நான் அதை செய்யறேன். என் ஜனங்களின் துதியை சொல்லி வருவார்கள். அதற்காக தான் அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவரிடத்துல உண்மையோடு உத்தமத்தோடு பிரவேசிப்போமா? கீழ்ப்படுதலோடு காணப்பட வேண்டும். அவருடைய சத்தத்தை கேட்டு நடப்போமா? ஜெபிப்போம். அன்பின் பரம தகப்பனே, பார்த்த நாளில கூட எங்களோடு இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எந்த நேரத்துல செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களோடு இடைப்பட்டிருக்க தகப்பனே. அப்பா, யார் யாருக்கு எந்தெந்த சூழ்நிலையில நீர் இடைப்பட்டிருக்கிறீரோ அப்பா, அவருடைய வாழ்க்கையில நீர் உதவி செய்து கரம் பிடித்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த ஆவியான தகப்பனே, பரிசுத்த ஆவியான துணை இல்லாம நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது தகப்பனே. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரும் விடுதலையோடு கடந்து செல்ல நீ உதவி செய்யும். தகப்பனே, இந்த சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையுடைய போதகருக்காக, ஒரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படி விதமாய் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, நாங்கள் நினைக்கிறதுக்கு மேலாக பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறோம். அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் நீங்க நிரப்பி வழி நடத்துங்க. அப்படி செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு வார்த்தையை பேசினால் நம்ம எங்கப்படி ஒரு பாடலை பாடி நம்ம கத்திரக்கென்று நம்ம காணிக்கப்படைக்கும் போதும் பிள்ளைகள் பாடலை பாடுவாங்க.